மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. Thank you. Welcome. ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்திருக்கேன் பூஜா. சீக்கிரம் குடி. நீ இப்ப மயக்கமாவ பூஜா. அப்புறம் நான் உன்னை என் ரூமுக்கு கொண்டு போவேன். அங்க போய் இனி நான் உன் புருஷனா ஆகிறதையும் உன் சொத்துக்கு சொந்தக்காரன் ஆகிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. சொல்லு இலக்கியா. கௌதம் எங்க இருக்கீங்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? காலையில ஒரு இன்டர்வியூக்கு போனேன், அது செட் ஆகல. அந்த வேலைக்கு சாதாரண படிப்பு போதுமா, நான் நிறைய படிச்சிருக்கேன்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அதான் வேலை தேடி வேற சில கம்பெனிக்கு போனேன், அதுல லேட் ஆயிடுச்சு. வருத்தப்பட வேண்டாம் கௌதம், உங்க தகுதிக்கு நிச்சயமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சரி சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இல்ல நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க சாப்பிடுங்க. ஏன் என்னாச்சு? பார்க்க வேண்டிய கம்பெனி 2-3 இருக்கு, அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கௌதம் இந்த டைமுக்கு மேல எங்க போய் வேலை தேட போறீங்க? ஆபீஸ் எல்லாமே 6-7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அங்கெல்லாம் நாளைக்கு போலாம், நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. இல்ல இலக்கியா, நான் உடனே ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சே ஆகணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம 2 பேரும் தாங்கிக்கலாம். ஆனா நம்மளோட வந்த பாவத்துக்காக ஜானு ரேவதியமாவும் ஏன் கஷ்டப்படணும்? கையில இருக்க பணம்லாம் தீரப்போகுது. இப்படியே எனக்கு வேலை கிடைக்காம போனா நம்ம சர்வைவலுக்கு போராடுற சிச்சுவேஷன் வந்துடாதா? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் கௌதம். அதுக்குன்னு இந்த நேரத்துல அலைஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, 2 அம்மாக்களுக்கும் உடம்புல பிரச்சனை இருக்கு. அவங்க டெய்லி மெடிசன் எடுத்தே ஆகணும். அதை வாங்குறதுக்காகவாது நான் சம்பாதிச்சாகணுமே. இந்த நிலைமையில நான் தினம் வெளியில போய் வேலை கலைஞ்சிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தா பாவம் ஜானு ரேவதியம்மாவும் மனசை விட்டுருவாங்கல்ல. அதான் வேலை கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷமான நியூஸை சொல்லி ஆகணும்னு கம்பெனியா ஏறி இறங்குறேன். ஆனா எங்கேயும் ஜாப் வேகன்சி இல்ல, கடுப்பா இருக்கு. சரி இலக்க, நான் மீதி கம்பெனிஸை போய் பார்க்கணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நைட் ஷிஃப்ட்ல இருக்கா, அவனையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ கௌதம், சொன்னா கொஞ்சம் கேளுங்க கௌதம். இந்த ராத்திரி நேரத்துல யார் உங்களை இன்டர்வியூ பண்ணி வேலை தர போறாங்க? எல்லாரும் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்க பேசாம முதல்ல கிளம்பி வாங்க. இல்ல இலக்கியா, நான் பாக்குறேன். நீங்க எதுவுமே பேச வேண்டாம், முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. நாளைக்கு கண்டிப்பா போய் வேலை தேடலாம். கௌதம், ஹலோ. சரி வரேன். சரி சீக்கிரம் வாங்க. ஜூஸை ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்டா. இனி என் போதை மாத்திரை வேலையை காட்ட ஆரம்பிக்கும். என்ன இது ஒரு மாதிரி இருக்கு? மருந்து அவ உடம்பு ஆட்டம் போட வைக்க ஆரம்பிச்சிடுச்சு.
சார்ஜ் ஆக மாட்டேங்குது. எங்க போய் தொலைஞ்சா இவளை நம்பி வந்ததுதான் தப்பு. மேடம் ஒரு நிமிஷம், உங்க பில்லு மேடம். எதுக்கு பில்? ஜூஸ் சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணணும். ஓ அதுவா, வெயிட். மேடம் சேஞ்ச் மேடம். கீப் த சேஞ்ச். ஓகே தேங்க்யூ மேடம். போடி போ. இத்தனை நாளா நீ என்ன ஒரு மனுஷனா கூட மதிச்சதில்ல. ஆனா இன்னையில இருந்து உன் வாழ்நாள் பூரா நீ என் காலடியில தான் கடக்க போற. ஸ்கூட்டரை எடுக்க போறா. நானும் பைக்ல பின்னாடி போய் அவ எங்கேயாவது போதையில நிக்கிறப்போ அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஆமா இல்ல இன்னைக்கு பேமெண்ட் போட்டுருவாங்க. சாரி டேய் 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 நில்றா. சார் சாரி. எங்கடா போற? எங்க போற? சார் சாரி சொல்லிட்டேன். மொபைலை உடைச்சு போட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. யோ நீ பார்த்து வராம என்ன ப்ளேம் பண்ற? கைய விடு. ஏய் எங்கடா தப்பிக்க பாக்குற? உடைஞ்ச மொபைலுக்கு பணத்தை கொடு, இல்லனா உன்னை விட மாட்டேன். யோ மரியாதையா வழி விடியா. என்ன டென்ஷன் பண்ணாதே. டேய் நானா டென்ஷன் பண்றேன்? எங்கடா போற? நீ போற ஒரு பொண்ண பராக பார்த்துட்டு அதுக்கு ஏன் மொபைல் உடையணுமா? பணத்தை எடுறா முதல்ல. யோ பணத்தை எடுறா. கைய விடியா. ஏய் எங்கடா தப்பிச்சு போக பாக்குற? டேய் விடியான்றல. ஏய் காசு கொடு. ஏய் பூஜா எங்க போனா? ச்சே, என் பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கே. விட மாட்டேன். இன்னைக்கு அவன் என்கிட்ட சிக்கியே ஆகணும். நான் போகும்போது ரோடு நேரா இருந்துச்சு. ஆனா திரும்பி வரதுக்குள்ள யார் அப்படி கோணல் மணலாம் வதச்சு வச்சது? நான்சென்ஸ். பூஜா எங்க போய் தொலைஞ்சா? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் காணுமே. அடச்சே. நான் சொல்றபடி போ. போ போ. என்னாச்சு? ஏன் இந்த ஸ்கூட்டர் இப்படி வருது? அவங்க வரதை பார்த்தா நம்ம மேல இடிச்சிருவாங்க போல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.